26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வியூக வகுப்பாளரான சுனில் கனுகோலுவை வைத்து திமுக மேலிட குடும்பத்தில் நடந்திருக்கும் பஞ்சாயத்து தான் அறிவாலய வட்டாரத்தில் இப்போது அனல் பறக்கும் விவாதமாக மாறியிருக்கிறது. சுனிலை மையப்படுத்தி திமுக தலைவர் ஸ்டாலினின் மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் மோதிக்கொண்டதாக சொல்கிறார்கள் விவரமறிந்த திமுக பெருந்தலைகள். என்னதான் விவகாரம்? பாருங்கள், விரிவாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெல்லாரியை சேர்ந்தவர் சுனில் கனுகோலு. வியூக வகுப்பாளரான அவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பணியாற்றினார். அப்போது ஸ்டாலினின் நமக்கு நாமே சுற்றுப்பயணத்தை வடிவமைத்து செயல்படுத்தியதும் சுனில்தான். 2021 அதிமுகவுக்காக தேர்தல் பணியாற்றியவர் பின்னாளில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் டீமில் இணைந்து கொண்டார். கடந்த திமுக ஆட்சியில் உதயநிதி துணை முதலமைச்சரான பிறகு அவரின் ஆஸ்தான அரசியல் ஆலோசகராகவும் மாறிப்போனார். 2026 தேர்தல் ரிசல்ட்டில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் திமுக அதிமுக கூட்டணிக்கு உதயநிதி முயன்ற போது அந்த திட்டத்தால் திமுகவுக்கு என்ன பயன் என்று ஸ்டாலினிடம் விளக்கியவர் சுனில்தான். அந்த அளவுக்கு உதயநிதியின் நம்பிக்கையை பெற்ற சுனிலை திமுகவுக்குள் எடுத்துக்கொள்வதா வேண்டாமா என்பதில்தான் பஞ்சாயத்து வெடித்திருக்கிறது. அது குறித்து நம்மிடம் பேசிய திமுக சீனியர்கள் சிலர் தேர்தல் தோல்விக்கு யார் பொறுப்பேற்பது என்ற பஞ்சாயத்து தான் திமுக மேலிட குடும்பத்தில் களை கட்டியிருக்கிறது. பெண் நிறுவனத்தின் தவறான சர்வே முடிவுகள் வியூகங்களால் தான் நாம் தோற்றோம் என்று உதயநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். போதாக்குறைக்கு திருப்பூர் செல்வராஜின் உறவினர் ஒருவர் வேட்பாளர் தேர்வில் அடித்த கொட்டத்தை எல்லாம் எடுத்து பேசவும் டென்ஷன் ஆகிவிட்டார் சபரீசன். தன்னுடைய நிறுவனத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு விழுவதை அவர் துளியும் விரும்பவில்லை. பெண் நிறுவனம் இருந்ததால் தான் நாம் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலுக்காக கடுமையாக உழைத்திருக்கிறது என்னுடைய டீம் என்று சபரீசன் பேசவும் வாக்குவாதமாகி இருக்கிறது. முடிவில் தன் அரசியல் ஆலோசகரான சுனில் கனுகோலுவை திமுகவின் வியூக வகுப்பாளராக நியமித்துவிட்டு பெண் நிறுவனத்தை கலைத்துவிட சொல்லியிருக்கிறார் உதயநிதி. அதற்கு சபரீசன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் சற்று இறங்கி வந்து வேண்டுமானால் பெண் நிறுவனத்துடன் இணைந்து ஒரு ஊழியராக சுனில் வேலை பார்க்கட்டும், நிறுவனத்தை கலைப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டார் சபரீசன். இதனால்தான் உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் இடையே மனக்கசப்பு உருவானது. இருவருக்கும் இடையேயான பஞ்சாயத்தை தலைவர் ஸ்டாலினால் பேசி சமாளிக்க முடியவில்லை. இந்த விவகாரம் அறிந்த சுனில் சங்கடங்களை தவிர்ப்பதற்காகவே அவரை தாமாக முன்வந்து விலகிவிட்டார். கர்நாடகாவில் இன்னும் 2 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்க்க பெங்களூருக்கு கிளம்பிவிட்டார் என்றனர் விரிவாக. உதயநிதியிடமிருந்து சுனில் விலகி பெங்களூருவுக்கு கிளம்பிவிட்டதாகவும் திமுகவின் தேர்தல் வியூக பணிகளை பெண் நிறுவனமே தொடர்ந்து செய்யும் எனவும் கூறப்படும் நிலையில் இதன் பின்னால் வேறொரு காய் நகர்த்தலும் இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இதுகுறித்து நம்மிடம் பேசிய அரசியல் பார்வையாளர்கள் சிலர் காங்கிரஸ் கட்சியுடன் தாவேகா கூட்டணி சேர்ந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்கும் வியூகம் அமைக்கும் பணியை செய்ய விரும்புகிறது ஜான் ஆரோக்கியசாமியின் டீம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்த்தவர் என்பதால் அந்த கட்சியின் பிளஸ் மைனஸ்கள் அத்தனையும் ஜானுக்கு அத்துபடி. இடையே காங்கிரஸ் கட்சிக்குள் சுனில் புகுந்ததால் தான் ஜான் வெளியேற வேண்டியதாகிவிட்டது. இப்போது நிலைமை மாறியிருக்கிறது. ஜானின் லேட்டஸ்ட் மூவ் தெரிந்ததால் தான் திமுகவிடம் அடைக்கலமாக விருப்பப்பட்டார் சுனில் கனுகோலு. அதற்கு சபரீசன் அனுமதிக்கவில்லை. 2016 தேர்தலை அவரை வைத்துக் கொண்டுதான் சந்தித்தோம். ஆனால் வெற்றி பெறவில்லை. ஜெயலலிதாவின் அரசியல் காய் நகர்த்தல்களை கூட கணிக்க தவறியவர்தான் சுனில் என்று ஸ்டாலினிடமே பேசி சுனிலுக்கு கேட் போட்டுவிட்டார் சபரீசன். வேறு வழி இல்லாமல் தான் பெங்களூருவுக்கு ஓடுகிறார் சுனில். கையில் இருக்கும் கர்நாடகா காங்கிரஸ் ப்ராஜெக்டையாவது காப்பாற்றிக் கொள்ள மெனக்கெடுகிறார் என்றனர். தன் அரசியல் ஆலோசகர் ஓடிவிட்ட வருத்தத்தில் உழல்கிறார் உதயநிதி. சுனிலை சமாதானப்படுத்தி மீண்டும் சென்னைக்கு அழைத்து வரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். விஜயை வீழ்த்துவதற்கு சுனில் இருந்தால்தான் முடியும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினை நம்ப வைக்கும் முயற்சிகளும் ஒரு பக்கம் நடக்கின்றன. ஆனால் சபரீசன் உறுதியாக இருப்பதால் கதவு இறுக்கமாக அடைக்கப்பட்டதாகவே தெரிகிறது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.